ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த வேளையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர் டூல் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஒரு பாப்புலேஷன்லேருந்து ஒரு சில சாம்பிள்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கலெக்ஷனாக வந்து நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னா, அது வந்து நம்ம கொடுக்குற ஒரு 4-5 டேட்டாவை அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரேண்டமாக செலக்ட் பண்ணி எடுக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 நம்பர் கொடுக்கீங்க அப்படின்னா, அதில் ஒரு 2 நம்பர் மட்டும் நீங்களா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அதுவே ஜென்ரேட் பண்ணி ஏதாச்சும் ஒரு 2 நம்பர் கொடுக்கும். ஸோ அதான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சாம்பிள் ஃப்ரம் எ பாப்புலேஷன் ஆர் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுக்கும். திரும்பவும் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா, அது வேறு ரேண்டமாக இன்னொரு நம்பர் கொடுக்கும். இதை நீங்கள் ரன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு ஆர் ப்ரோக்ராமுக்குள்ளே வந்துருங்க. ஸோ வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைலுக்குள்ளே நியூ ஸ்கிரிப்ட் கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன்ல, ஓப்பன் ஸ்கிரிப்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய ஃபைல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சாம்பிள் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, பிரிண்ட்டுக்குள்ளே நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து கமெண்ட் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருப்போம். இது ஜஸ்ட்டு பிரிண்ட் ஆகிறதுக்கு. ஸோ நார்மலாக நம்ம இன்புட் வாங்கணும் அப்படின்னா, ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுவோம். நான் n அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ நார்மலாக இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா, அஸ்டாட் இன்டிஜர் ரீட் லைன் கொடுத்துருப்போம். என்னோட இன்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்டர் த நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். இப்போ நான் வந்து ஒரு 10 நம்பர் வாங்கணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னே 10 அப்படின்னு கொடுப்பேன். ஸோ அந்த 10 இதை வாங்குறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வந்து நம்ம வெக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே டேரெக்டாக இங்கே 10ன்னு கொடுக்கலாம். ஸோ வெக்டரில் ஃபார் லூப் வாங்கி பண்ணுறனால ஏன்னா DAT அப்படின்னு வச்சுக்கிட்டு வேரியபிள் நேம் வச்சுக்கிட்டு ஸோ நான் வெக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வெக்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ கேட் பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக ஜஸ்ட் வந்து இந்த எண்ணை வந்து இப்போ நம்ம வாங்கினது வந்து என்டர் த 10 சாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்காக இந்த எண்ணை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த எண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டபுள் கோட்ஸ் கிடையாது, முன்னாடி பின்னாடி கம்மா வச்சுட்டு ஸோ டபுள் கோட்ஸ் வந்து இங்கே போட்டுக்கோங்க. ஸோ ஃபார் லுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்மளோட வெக்டர் வந்து இங்கே பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறனால இதை கொடுத்துருக்கோம். எப்போயுமே நீங்கள் வந்து இந்த வெக்டரில் கொடுக்குறப்போ சி ஃபங்க்ஷனில் கொடுக்குறப்போ ஃபஸ்ட்டு இந்த டேட் அதாவது DAT அதை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நார்மலாக இது பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே ப்ராசஸர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப்லேருந்து வரும். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் வந்து கேட்டோட சாம்பிள் அப்படின்னு சொல்லி சும்மா வந்து கொடுத்துருக்கோம். எல்லாமே ஜஸ்ட்டு பிரிண்ட் ஆகிறதுக்காக கொடுத்துருக்கோம். இப்போ தான் ப்ரோக்ராமுக்குள்ளே நம்ம வரப்போகிறோம். ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா சாம்பிள், அதாவது நிறையா பாப்புலேஷன்னா நம்மளுக்கு நிறையா டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுலேருந்து ஒரு சாம்பிள் எடுக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இன்னொரு வேரியபிள் வந்து வாங்குகிறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாமே ஜஸ்ட்டு நம்ம வந்து 10 எலமெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். அது 10 சாம்பிள் மட்டும் தான் வாங்கியிருக்கோம். ரேண்டமாக எடுக்கணும் அப்படின்னா இன்னொரு இன்புட் வந்து நம்ம வாங்கணும். ஏன்னா இப்போ 10 அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் நம்ம கொடுக்குற இன்புட். அதுலேருந்து 2 எடுக்கணும் அப்படின்னா அந்த 2ங்கிறது நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால் இன்னொரு இன்புட் வாங்குகிறோம். இசட் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். இங்கே நீங்கள் என்ன பேர்னாலும் வச்சுக்கலாம். ஸோ அதேமாதிரி இன்புட் நார்மலாக வாங்கிட்டு என்டர் த நம்பர் ஆஃப் த சாம்பிள். இங்கே வந்து என்டர் த நம்பர் ஆஃப் சாம்பிள்ங்கிற 10 அப்படின்னா இங்கே நான் அதுலேருந்து 2 எடுக்க போகிறேன் அப்படின்னா அந்த இதுக்குரியது. ஸோ இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ப்ரோக்ராமில் சாம்பிள்ங்கிற கீவேர்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சாம்பிள் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். ஸோ கேட்டுக்குள்ளே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எரர் கட்டும். அது என்ன எரருங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அது DAT அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நான் வெக்டரில் கொடுத்துருக்குறது, எப்போயுமே வெக்டரில் கொடுக்குறத ரன் பண்ணுவோம். இன்புட்டாக கொடுக்குறத வாங்க மாட்டோம். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்போயுமே வந்து வெக்டரில் கொடுக்குறத ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ஸோ அது போக வந்து நம்ம எதை சர்ச் பண்ண போகிறோமோ அது. ஸோ அது வந்து இங்கே 10 இருக்குன்னா நான் 2 சர்ச் பண்ணுறப்போ அதுக்குள்ளே இருந்து ரேண்டமாக சாம்பிள் எடுக்கும். ஸோ இதான் அந்த ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். பட் இதில் எரர் காட்டும், நான் அதை ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். என்ன எரர், அதை எப்படி கிளியர் பண்ணுறங்கிறத அவுட்புட் செக் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் எத்தனை சாம்பிள் அப்படின்னா நான் 10 வாங்குறதுக்காக சொன்னேன். 10ங்கிறத கொடுத்தோன்னே 10 சாம்பிள் கேட்கு. ஸோ நான் வரிசையாக 1 2 3 4 5 அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த நம்பராக கொடுக்கலாம், இதான் கொடுக்கணும்ல. ஸோ ஒரு 10 நம்பர் நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இதுலேருந்து ஏதாச்சும் ரேண்டமாக வந்து ஒரு சாம்பிள் எடுக்கணும். ஸோ நான் 2 கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எரர் காட்டும். இங்கே என்ன எரர் காட்டுது அப்படின்னா சாம்பிளுங்கிற கீவேர்டுக்குள்ளே கண்டிப்பாக அந்த 2 இதை மட்டும் தான் நீங்கள் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெக்டரில் வாங்கியிருக்கதும் இந்த இசட்டில் வாங்கியிருக்கதும் தான். இந்த ஸ்லாஷுங்கிற நியூ லைனுக்கு போகிறது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நியூ லைனில் வந்திருக்கும். இதுக்காக தான் இதை நீங்கள் சாம்பிளுக்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எரர் காட்டும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து இந்த ப்ராக்கெட்டை முடிச்சிடணும். ஸோ இதை வந்து நீங்கள் தனியாக கொண்டு வர மாதிரி இருக்கணும். ஸோ கமா போட்டு இந்த மாதிரி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு எரர் கிடையாது. ப்ரோக்ராமை சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த எரர் காட்டியிருக்கலாம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் காட்டுது. ஸோ ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டபுள் கொட்டேஷன் இங்கே இருக்குது, இங்கே டபுள் கொட்டேஷன் முடிக்கல. கண்டிப்பாக ஸ்லாஷனுக்கு டபுள் கொட்டேஷன் முடிக்கணும். நான் அதை வந்து உங்களுக்கு எரரோட சொல்கிறதுக்கு காரணம் என்ன, நீங்கள் வந்து ரன் பண்ணுறப்போ உங்களுக்கு கிளியராக ரன் ஆகணும். இப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் காட்டுது. ஏன்னா இங்கே ஒரு ப்ராக்கெட் தான் இருக்குது, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 ப்ராக்கெட் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ப்ராக்கெட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இன்புட் வாங்குது. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடுறப்போ இந்த மாதிரி எரரை செக் பண்ணி உங்களுக்கு வீடியோ பண்ணணுமா, இல்லை நார்மலாக ரன் பண்ணுற மாதிரி வீடியோ பண்ணணுமான்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி போட்டால் நிறைய பேருக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ரேண்டமாக ஒரு 10 நம்பர் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 வாங்கியாச்சு. ஸோ இதெல்லாம் ரேண்டமாக நான் ஒரு 2 நம்பர் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 8 1 வந்துருச்சு.
ஸோ இப்போ இதே மாதிரியே நீங்கள் திரும்பவும் கொடுக்கலாம். இதே 8-1 தான் வருமானா? கண்டிப்பாக வராது. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ நான் சும்மா இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துக்கிறேன். எந்த நம்பரும் கொடுக்கலாம். ஸோ இப்போ ரேண்டமாக ஒரு நம்பர்ஸ் இது பண்ணோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 23-45ன்னு வருது. இதே ப்ரோக்ராமை திருப்பி ரன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேறு நம்பர் வரும். ஜஸ்ட் ரேண்டமாக அது எடுக்கிறதா, சாம்பிள்லேருந்து ஜஸ்ட் எடுக்கிறதா. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க சொல்லியிருக்கிற அதாவது பாப்புலேஷனில் சாம்பிள் ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணியாச்சு. இந்த வீடியோ புரிஞ்சப்பனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.